யார் அடிமை? யாரை அல்லாஹ் அவனுடைய அடிமையாக ஏற்றுக்கொள்வான்? யார் தன்னுடைய ஆசையை விட தனது எஜமானுடைய ஆசையை நிறைவேற்றுகிறானோ, யார் தன்னுடைய எஜமானனின் கட்டளையை நிறைவேற்றுகிறானோ, யார் தன்னுடைய எஜமானன் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறானோ, அவனல்லவா ஒரு உண்மையான அடிமையாக ஆக முடியும். அவனல்லவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமையாக ஆக முடியும். நாம் படைப்பால் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கலாம். படைப்பால் நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, காஃபிரும் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆனால் ஒரு காஃபிரை அல்லாஹு தஆலா என்னுடைய அடியார் என்று சொல்வானா? நபிமார்களை அல்லாஹ் சொல்கிறான், ரசூல்மார்களை அல்லாஹ் சொல்கிறான். சில தன்மைகளை கூறி வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. சில நல்லவர்களை கூறி இவர்கள் என்னுடைய அடியார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள், இவர்கள் ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் பெருமை பேசுகிறானே, அந்த அடியார்களில் ஒருவனாக அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள்